பொன்ராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது யாருன்னா திமுகவோட கொத்தடிமை. அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேற்று ஒரு இன்டர்வியூ, தந்தி டிவி இன்டர்வியூவில் பெண்களில் விபச்சாரிகள்ன்ற ஒரு வார்த்தை அந்த நாய் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய சர்ச்சைன்றது இப்போ வரைக்கும் எல்லாருமே குரல் கொடுத்து தான் இருக்கும். பட் அந்த நாய் மன்னிப்பே கேட்காதான். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? விபச்சாரி தானே சொன்னோம். முக்கியமாக தாவேக்கால இருக்கிற பெண்கள்லாம் விபச்சாரிகள், அவங்களாம் அதுதான். நான் எல்லாம் மன்னிப்பே கேட்க முடியாது, என் குடும்பத்திலே இருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன்ற ஒரு கேவலமான ஒரு பிறவி அது சொல்லுது. இல்லை கொத்தடிமையாக இருக்கலாம், பட் அதுக்குன்னு இப்படியா? அதாவது விஜயன் எப்போ அரசியல் வந்தாரோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட அரசியல்னா எப்படி இருக்குன்றது இப்போ தான் மக்களுக்கு தெரியுது. விஜயன் வரதுக்கு முன்னாடிலாம் ஓகே, இங்கெல்லாம் இப்படி தான் சூப்பரு, இவங்களாம் நல்லா ஆட்சி கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிருந்தோம். பார்த்தியா, நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம். எப்போ விஜயன் என்ட்ரி ஆனாலோ அப்போ தான் இவங்க சுயபாவம் ஒன்றுன்னா வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் நல்லது பண்ண வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்றது விஜயன் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு அவர் கேட்ஸ்அப் பண்ண விஜயனுக்கு. ஏன்னா அவர் வராமல் இருந்தால் நம்ம இன்னும் முட்டாளாக இருந்திருப்போம். இவங்க கொடுக்குற காசுலாம் வாங்கிட்டு ஓட்டு இவங்களுக்கே போட்டு ஓகே நல்லாச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா இவங்க பண்ணுறது எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மூடி மறைச்சிருக்காங்க ஊடகத்தில். எல்லா விஷயத்துலையும் சரி, இந்த நிறைய இந்த பெண்கள் பாலியல் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நியூஸில் போடாமல் வச்சுக்கிறான். அப்போ நம்மளுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கும். விஜயன் வரத்துக்கு முன்னாடிலாம் அப்போ என்ன மாதிரிலாம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இந்த விச்சுவல் வாய்ஸ் கிடையாது, இந்த மக்கள் கிடையாது, இந்த சின்ன பசங்க யாருமே அரசியலில் பேச மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு அது போட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ அவர் எப்போ வந்தாங்களோ அப்போத்துலேருந்து இந்த மாதிரி கை சாடங்களை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிய வருது. சர்வசாதாரணமாக பெண்கள் விபச்சாரி அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அது நிறைய உட்காந்து கேட்குறாரு பதில வச்சு 2 செவட்டில் வைக்க வேணாம். நான் இப்படிலாம் பேசினுக்கிறேன், நீ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு அவனும் ஜாலியாக உட்காந்து சிரிச்சு பேசினுக்கிறான். பேட்டி எடுக்கணும். கேவலமாக இருக்குது. நம்மளாம் இந்த நாட்டில் தான் இருக்கணுன்றது கேவலமாக இருக்குது. அசால்ட்டாக விபச்சாரிகள்னு சொல்கிறான். இதே டிவிக்கு சார்ந்தவர்கள் யாருன்னா சொல்லியிருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக தான் இருந்திருக்கும் எல்லா சேனல்லையும். இப்படி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் பெண்களை மதிக்க தெரியல, அப்படி இப்படி. இப்போல்லாம் இந்த மாதர் சங்கத்துக்கு போச்சு. இந்த இந்த எப்படி சொல்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி நிறைய ஊப்பிகளை சுத்தம் இல்லையா, அதுங்க அங்கே போச்சு. ஒன்று கூட காணுமே, இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரலையே. ஏன்னா இவங்கெல்லாம் பேசினா அது ரைட்டு, நம்ம சேர்ந்த மக்கள்லாம் பேசினா அது தப்பு. அது வெளியெல்லாம் காட்ட மாட்டாங்க. நம்ம பேசினா உடனே ஃப்ளாஷ் நியூஸ் வச்சு அதை ஹெட்லைனாக போட்டு